வணக்கம் குழந்தைகளா, வெல்கம் டு டைனி விஸ்டம் கிடோஸ். ஒரு சிறிய கிராமத்தில் அழகிய பசுமையான வயல்களுக்கு நடுவே ஒரு விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தான், சிறிய ராமு. ராமு தினமும் அதிகாலையில் எழுந்து தண்ணீர் பாய்ச்சி விதைகள் விதைத்து மலர்களை பராமரித்தான். உழைப்பே வெற்றி தரும் என்று நம்பினான். ஒரு நாள் ராமுவின் வயலில் ஒரு சிறிய கோழிக்குட்டி வந்தது. அது மிகவும் சோம்பேறி. நான் ஏன் உழைக்க வேண்டும், பறவைகள் எனக்கு உணவு கொண்டு வரும் என்று சொல்லி மலர்களுக்கு நடுவே படுத்து தூங்கியது. ராமு சிரித்தான். என்ன சோம்பேறி கோழிக்குட்டி, வா என்னுடன் உழை. இதோ இந்த மலர்களத்தில் மலர்கள் நடுவோம். கோழிக்குட்டி சிரித்தது. இல்லை, நான் தூங்குவேன். முதல் நாள் ராமு உழைத்தான். களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சினான். மலர்கள் வளர ஆரம்பித்தன. கோழிக்குட்டி தூங்கியது. இரவும் ஆனது. திடீரென மழை பெய்தது. கோழிக்குட்டி தூங்கும் இடம் நனைந்தது. ஐயோ, நான் ஏன் உழைக்கவில்லை என்று அழுதது. இரண்டாம் நாள் ராமு மீண்டும் உழைத்தான். வா கோழிக்குட்டி, உதவு என்றான். கோழிக்குட்டி சொன்னது, இல்லை, நான் விளையாடுவேன். அது பறந்து பறந்து சோர்ந்து தூங்கியது. ராமுவின் மலர்கள் பூத்தன. சிவப்பு, மஞ்சள், நீலம். கிராமத்து குழந்தைகள் வந்து பார்த்தனர். வாவ், ராமுவின் மலர்களம் அழகு. மூன்றாம் நாள் பெரிய புயல் வந்தது. வலுவான காற்று மலர்களை பறித்தது. கோழிக்குட்டி பயந்து, ராமு என்ன செய்வது என்றது. ராமு சொன்னான், உழைப்பால் கட்டுப்படுத்தலாம், வா 2 குச்சிகளை கட்டு. ராமு உழைத்தான். ஆனால் கோழிக்குட்டி உதவவில்லை. பல மலர்கள் விழுந்தன. கோழிக்குட்டி பசியும் தண்ணீரும் இன்றி அழுதது. 4வது நாள் கோழிக்குட்டி மனம் மாறியது. ராமு, என்னை கற்பி, நான் உழைப்பேன் என்றது. ராமு சிரித்தான். சரி, முதலில் களையெடு. கோழிக்குட்டி உழைத்தது. சிறு கால்களால் களைகளை கழித்தது. இது சிரமம் என்றாலும் தொடர்ந்தது. பிறகு தண்ணீர் பாய்ச்ச உதவியது. இரவில் அழகிய மலைகளில் ஒரு பெரிய பூ மலர் தோன்றியது. அடுத்த நாள் கிராம மேளா வந்தது. எல்லா குழந்தைகளும் ராமுவின் மலர்களை பார்த்தனர். இது எப்படி இவ்வளவு அழகு என்று கேட்டனர். ராமு சொன்னான், உழைப்பால் என் நண்பன் கோழிக்குட்டியும் உழைத்தது. கோழிக்குட்டி பெருமிதமாக பறந்தது. உழைப்பே வெற்றி தரும். இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். அன்று முதல் கோழிக்குட்டி ராமுவிடம் தினமும் உழைத்தது. அவர்களின் மலர்களம் கிராமத்தின் பெருமை ஆனது. குழந்தைகள் அனைவரும் கற்றுக்கொண்டனர். சோம்பேறித்தனம் தோல்வி தரும், உழைப்பே வெற்றி தரும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், குழந்தைகளே, உழையுங்கள். சிறிய உழைப்புதான் பெரிய கனவுகளை நிறைவேற்றும். குழந்தைகளா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.